வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உள்ள வாரத்தினுடைய பலனை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ல் யார் இருக்காங்க? புதன் இருக்கார், சுக்கிரன் இருக்கார், அப்புறம் சூரியன், செவ்வாய் இவங்களும் இருக்காங்க. செவ்வாய் உச்சம். இந்த ஒரு காலகட்டம் நல்ல அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா மேஜர் பிளானட்ஸும் சொல்லக்கூடிய குரு 2ஆம் வீடும் 11ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா இவர் சனி. அப்போ இந்த வாரம் உங்களை பொறுத்தவரையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில முயற்சிகளில் ஈடுபடுறீங்க. அந்த முயற்சியில் இப்போது நான் இந்த ஒரு காரியத்தை செய்கிறேன், இதில் எனக்கு இது மாதிரி அவுட்கம் வரணும் அப்படின்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா? அதை எக்ஸாக்டாக நடக்கும். ஒரு முயற்சி, இந்த முயற்சியினால் எதை இங்கே தட்டினா இது விழும் அப்படின்னு தமாஷா சொல்லுவோம். அந்த மாதிரி எக்ஸாக்டாக எங்கே தட்டுமோ அங்கே தட்டுவீங்க, எது விழணுமோ அது விழும். மனசில் நிம்மதி. இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு. அப்போது உங்களுடைய பிளானிங், எக்ஸிக்யூஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி வந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஸ்கீம் பண்ணி அடிக்கிறான்ப்பா இருந்தாலும்பாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் பண்ணி அடிக்கிற ஒரு வாரமாக இது உங்களை பொறுத்த வரைக்கும் அமையும். சூப்பர் வீக். எடுத்த விஷயங்கள்லாம் வெற்றியை பார்க்கக்கூடிய காலம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியும். சில பேர் புத்திரபாகியத்தெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது நடக்கும். நீங்கள் வேலை பண்ணுற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர், அப்ரிசியேஷன் இதெல்லாம் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில மோஸ்ட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை கூட நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால் இந்த வாரம் நிகழக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் மதிப்பை உயர்த்துவதோடு வருங்காலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு பெரிய உயர்வை தரக்கூடிய வகையில் சூழல்கள் உருவாக்கக்கூடிய காலம் இந்த வாரம். சிறப்பான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangamravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.